கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆடியார் கவியருவியில் செந்நிறமாக காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதனையடுத்து அந்த கவியருவிக்கு செல்ல தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆடியார் கவியருவியில் செந்நிறமாக காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு நேற்றும் இன்றும் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆழியார் நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ஆனமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆனமலை அடுத்த ஆழியார் கவியருவி காட்டாற்று வெள்ளம் செந்நிறமாக நேற்று விட இன்று ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் தடுப்பு வேலிகளில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் அருவியில் செல்ல தொடர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் வரும் நீரின் அளவு சீரான பின்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியுடன் திரும்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். நவீனா. முழு விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.